ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆனால் அதில் முக்கியமாக கிராமர் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை விட முக்கியமான 5 விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மீவிங்ஸ். 5 காமன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மிஸ்டேக்ஸ். நம்ம பேசும்போது என்னென்ன 5 மிஸ்டேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொனவுன்சேஷன் மிஸ்டேக்ஸ். ப்ரொனவுன்சேஷன் மிஸ்டேக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது ஃபோனடிக்ஸ் மிஸ்டேக்ஸ். ஃபோனடிக்ஸ்னால் என்ன? சவுண்டு, அது ஒலி. அதோட ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஒலி சவுண்டு இருக்கும். மொத்தம் 26 ஆல்ஃபபெட் இருக்குது. அதுக்கு 44 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 44 சவுண்ட்ஸையும் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பேசும்போது நம்ம ஃபோனடிக்ஸ் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனடிக்ஸ் மிஸ்டேக்ஸ் தான் ரெக்டிஃபை பண்ணணும். அதை நீங்கள் நிறைய ரைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நிறைய ரைம்ஸ் கேளுங்க, அது மறுபடியும் நீங்கள் பாடி பாருங்கள். தென் சிலபல் மிஸ்டேக்ஸ். சிலபலில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம்? சிலபல்னால் என்ன? அசை அழுத்தம். இப்போ எஜுகேஷனுங்கிற வேர்டில் 4 சிலபல் இருக்குது. அந்த டேஷ் போட்டிருக்காங்களா, 4 சிலபல். ஃபீமேலுங்கிறது 2 சிலபல். ஃபீமேல் 2 சிலபல். ஓகேங்களா? 2 அசைவுகள், 2 அசை. அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சிலபல் இருக்குது. கம்ப்ளைன்ஸுக்கு 3 சிலபல். இந்த ஒவ்வொரு சிலபலையும் நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் தவிர்க்கப்படுகிறது. இது சிலபல் மிஸ்டேக் சரி செய்யறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஆக்சென்ட்னா உச்சரிப்பு முறை. அது அமெரிக்கன் இங்கிலீஷா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் ஒரு மாதிரி பேசுவோம். அவங்கவுங்க நேட்டிவ் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க உச்சரிப்புகள் மாறும். உச்சரிப்பு அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்ச்சர், என்வைரன்மெண்ட், பேக்ரவுண்ட், அவங்க சிட்டியா வில்லேஜா, அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண அது சரியாயிடும். ஓகேங்களா? அடுத்து இன்டர்நேஷ்னல் உள்நாட்டு. அது அவங்க ஓன் கண்ட்ரி, அந்த மதர் டேங்க் மாதிரியே பேசுகிறது. அதுதான் அந்த ஏற்ற இறக்கம், அந்த இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அதை மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம மதர் டேங்க் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி இதையும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுகிறவங்களோட வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா அதை மாதிரி நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ண உங்களோட அந்த மிஸ்டேக் சரியாயிடும். இதுதான் ப்ரொனவுன்சேஷனில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸு. இந்த 4 மிஸ்டேக்கும். ஃபஸ்ட்டு ஃபோனடிக்ஸ், செகண்ட் சிலபல், தேர்ட் ஆக்சென்ட், ஃபோர்த் இன்டர்நேஷ்னல். இந்த 4 மிஸ்டேக்கும் ரெக்டிஃபை பண்ணால் ப்ரொனவுன்சேஷன் மிஸ்டேக்கு கரெக்டாகிடும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு யூஸிங் ஃபில்லர் வேர்ட்ஸ் எக்ஸசிவ்லி. அது ஃபில்லர் வேர்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? ரைட் நவ், வெல், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, இதுதான் ஃபில்லர் வேர்ட்ஸ். ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஒருவேளை நமக்கு வெக்காபுலரி தெரியாமல் இருக்கலாம். இல்லை வெக்காபுலரி தெரிஞ்சாலும் நமக்கு அந்த டயத்துக்கு ரீகலெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். தென் கிராஃப்ட் யுவர் வேர்ட்ஸு. உங்களோட வேர்ட்ஸை, சென்டென்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைமை ஃபில்லப் பண்ணுறதுக்காக அந்த ஃபில்லர் வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபில்லர் வேர்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை கொலீக்கிட்ட யார்கிட்டையாவது பேசும்போது ஓகே. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஒரு மீட்டிங்கில், ஒரு ஸ்டேஜில் பேசும்போது மற்றவங்களுக்கு அது கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மீட்டிங்கோ அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸோ அது சரியாக வராது. மற்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ ஃபில்லர் வேர்ட்ஸை மினிமம் ஆக்கிக்கோங்க. ஃபில்லர் வேர்ட்ஸை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, மினிமம் ஆக்கிக்கலாம். அப்படி ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதலே அந்த ஸ்பீச்சை ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஃபில்லர் வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாட் யூஸிங் பாசஸ் எஃபெக்டிவ்லி. அப்படின்னா பாசஸ் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். ஓகேங்களா? சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க. ஃபாஸ்ட்டாக பேசுகிறவங்க எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஸ்லோவாக பேசுகிறவங்க தேவையில்லாத இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவாக பேசும்போது சில விஷயங்கள் அவங்க மறந்து போயிடும். அவங்களுக்கு தேவையில்லாமல் நம்ம நிப்பாட்ட வேண்டியது வரும். அப்படியும் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டும் தேவையில்லை, ரொம்ப ஸ்லோவும் தேவையில்லை. ஸோ நம்ம கரெக்டாக பேசணும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப்னா ஃபுல் ஸ்டாப் கிட்ட நிப்பாட்டணும். கமா போடுற இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இதுக்கும் நீங்கள் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது சரியாகும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ப்ராப்ளம்லாம் கிராமர் மிஸ்டேக் இல்லாத ப்ராப்ளங்கள். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டான இடத்துல நிறுத்திட்டு நம்ம பேசினா அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
உங்களோட கான்வர்சேஷன் ஸ்மூத்தாக போகும். உங்களோட எந்த போர்ட் மீட்டிங், எந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி அண்டு ஸ்பெசிஃபிசிட்டி. அதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது கிளாரிட்டி இல்லாமல் சொல்கிறது, ஸ்பெசிஃபை பண்ணாமல் சொல்கிறது. ஒரு லொக்கேஷனையோ ஒரு டயத்தையோ, இப்போ ஐ வில் மீட் யூ தேர் அப்படின்னா நான் உன்னை அங்கே சந்திக்கிறேன். அங்கேன்னா எங்கே, எத்தனை மணிக்கு அப்படிங்கிற விவரமெல்லாம் நம்ம கரெக்டாக சொன்னால் தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு குரூப் மீட்டிங்கோ இல்லை ஒரு டீம் ஒர்க்கோ நம்ம செய்யும்போது இங்கே வந்து கிளாரிட்டி இல்லைன்னா அந்த ஒர்க்கோ அந்த மீட்டிங்கோ சரியாக போகாது. ஓகேங்களா? உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாருன்னா இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் சீக்கிரம் முடிக்க முடியும். இதை முடிச்சிடு அப்படின்னா நீங்கள் முடிக்கலாம், முடிக்காமல் இருக்கலாம். ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இப்போது நம்ம வந்து எந்த ஒரு விஷயமுமே கிளாரிட்டி இல்லாமல் செய்ய முடியாது. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணணுன்னா கிளாரிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி, கரெக்டான லொக்கேஷன், டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி வந்து அது கம்ப்ளீட்டாக ஆகாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் கிளாரிட்டியோடு செய்யுங்க. உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ எந்த விஷயத்தையும் கிளாரிட்டியோடு செய்யுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து நாட் யூஸிங் யுவர் டோன் ஆர் இன்ஃப்ளெக்ஷன். அதாவது எந்த இடத்துல உங்கள் டோனை ஏற்றணும், எந்த இடத்துல இறக்கணும். நீங்கள் பேசும்போது தெரியணும் நீங்கள் சேடாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, ஆங்க்ரியாக இருக்கீங்களா, அந்த எமோஷன்ஸ் அதில் தெரியணும். நீங்கள் ஃப்ளாட்டாக பேசக்கூடாது. ஃப்ளாட்டானா எந்த எமோஷன்ஸும் இல்லாமல் உங்களோட கான்வர்சேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டோரி சொல்லும்போது நீங்கள் ஏற்ற இறக்கமாக சொன்னால் தான் ஆடியன்ஸ் வந்து நல்லாவே உங்களை வந்து கவனிப்பாங்க. உங்கள் டோனை கரெக்டான ரேஞ்சில் ஏற்ற இறக்கும்போது தான் உங்களோட ஸ்டோரி வந்து அங்கே நல்லா கவனிக்கப்படும், ஈர்க்கப்படும். ஓகேங்களா? இந்த 5 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.